ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டெட் மேக்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் கொஞ்சம் மாடல்ஸ் காட்டுறேன். இதில் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் 12, 15, 28 மற்றும் 35 என்ற விவரங்களின் கூட்டு சராசரி 20 எனில் அவ்விவரங்களின் வீச்சு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எந்த புக்லேருந்து இருக்கிற கொஷின் அப்படின்னா இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த கொஷின். ஸோ நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா 8th 9th ஸ்டாண்டர்ட் உள்ள கொஷின்ஸை அந்த புக்ஸை வந்துட்டு நல்லா கிளியர் கட்டாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற நிறைய கொஷின்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ ஆன்சர் கூட்டு சராசரி சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட மொத்த மதிப்புகளின் கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. ஸோ எத்தனை மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மதிப்புகளையும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 12 ப்ளஸ் 15 ப்ளஸ் 28 ப்ளஸ் 35 டிவைடட் பை டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. 5 ஈக்குவல் டு இதோட சராசரி என்னென்ன ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும். நமக்கு கொஷின் கேட்குறது வந்து வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீச்சுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு கூட்டு சராசரி நல்லா கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. எந்த கொஷின்லையும் கூட்டு சராசரின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்த மதிப்புகளின் கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளின் எண்ணிக்கை, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போகலாம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 90 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 20. கீழே இருக்கிற 5 அப்படின்ற நம்பரை 20ஓட மல்டிபிள் பண்ணிவிடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 20 × 5 100ன்னு கிடச்சிரும். எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். ப்ளஸ் 90 அந்த சைடு கொண்டு போயிருங்க. -90 ஈக்குவல் டு 10. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் எக்ஸோட மதிப்பு 10ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் கொஷினில் நமக்கு வந்து வீச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வீச்சு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா எல் மைனஸ் எஸ்ங்கும்போது பெரிய மதிப்பு மைனஸ் சிறிய மதிப்பு. ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. எல்லா கொஷின்ஸ்க்குமே ஃபார்முலா ப்ளஸ் எப்படி போடணுங்கிற கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். பெரிய நம்பருங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பரில் 35 மைனஸ் சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச 10 ஈக்குவல் டு ஆன்சர் 25 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏபிசியில் இருக்குது. ஸோ நம்ம டிக் பண்ண வேண்டிய ஆன்சர் 25. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்னா 2/3 <3/5 பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3/4 <2/7 சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1/2 <1/4 டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3/7 <2/3. நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களில் கீழே பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா P/Q வடிவில் இருக்குது. ஆனால் கீழே வந்து நமக்கு எப்படி இல்லை, சமமாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒன்றையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணிவிட்டு தான் இதில் எது கரெக்டு எது தப்புன்றது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஏ 2/3 <3/5ன்னு இருக்குது. இதை எப்படி மாற்றுறேன்றதை பாருங்கள். ரெண்டு பக்கமும் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறேன். அப்போ 3×5 நமக்கு என்னென்னு கிடச்சிரும் 15. 2×5 10 <3×5 15 3×3 9. இது சரியா இது தவறு அப்படின்றது நமக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செக் பண்ணி பார்ப்போம். 3/4 <2/7. இங்கே பாருங்கள் 4 28 3 21 4 28 4 8. இது சரியா? இதுவும் தவறு. ஏன்னா 21 வந்து 8 விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்றும் தவறானது. நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 1/2 <1/4. ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணுங்கள். 8 1 4 8 1 2. இதுவும் தவறான கூற்று. கடைசி ஆப்ஷன் டியை செக் பண்ணி பார்க்கலாம். 3/7 <2/3 3 21 3 9 3 21 14. ஸோ இந்த 4 ஆன்சரில் இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான ஆன்சர். ஏன்னா 9/21 14/21 விட சிறியது. ஸோ நம்ம டிக் பண்ண வேண்டிய ஆன்சர் டி.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3வது கணக்கு. 5 1/2, 15 1/2, 10 1/2, 7 1/2, 20 1/2, 18 1/2 என்ற மதிப்புகளின் வீச்சு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து கலப்பெண்களில் கலப்பு பின்னத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. பின்னமாக இல்லாமல் கலப்பு பின்னமாக இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 20 1/2. எது சின்ன நம்பர்னு பாருங்கள். 5 1/2. 20 1/2ல் 5 1/2 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் 15. அதனால் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இப்படி உங்களுக்கு சம் கொடுத்துருந்தாங்க. கலப்பெண்கள் எல்லாமே 1/2 1/2 1/2 இருக்கிறனால லக்கிலி இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் 20 5 இந்த முழு எண்களை மட்டும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சி அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தசம எண் 0.0005ஐ சுருங்கிய வடிவில் பின்னமாக எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தசம எண்ணை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னமாக மாற்றணும். நமக்கு கொடுத்துருக்க தசம எண் அப்படிங்கிறது 0.0005. இதை நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல பின்ன எண்ணை மாற்ற போகிறோம். எப்படி பின்ன எண்ணை மாற்ற போகிறோம் அப்படின்னா மேலே என்ன அதாவது புள்ளி இருக்குன்னு புள்ளி 0, இந்த புள்ளி 0 இதை மட்டும் விட்டுட்டு நம்பர் என்ன இருக்குன்றது பாருங்கள். சரியா? பூஜ்ஜியம் இல்லா இலக்கம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ 5 போட்டாச்சு. டிவைடட் பை 1. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்காங்கன்றது பாருங்கள். 1 2 3 4 ஸ்தானங்கள். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 1 2 3 4 சைஃபர் போட்டுக்கிறீங்க. ஸோ இது அடுத்தது என்ன பண்ணிக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. 4 5 5 2 10 மீதி உள்ள நம்பர்ஸ் அப்படியே இறக்கிருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுங்க? ஈஸியாக சொல்லிடலாமா? 1/2000 அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. அடுத்தது பாருங்கங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 13 21 29 என்ற எண் அமைப்பின் அடுத்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதை மாதிரி சம் வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க. இந்த நம்பர்களுக்கு இடையில் என்ன வந்து உறவு இருக்குது அப்படின்றது நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கதாகணும். அப்போ 5 13 5 எப்போ 13 மாறும் அப்படின்னா +8. 5ஓட 8 கூட்டும் போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 13ன்னு கிடைக்கும். அடுத்தது 13ஓட 8 கூட்டி பாருங்கள் 21ன்னு கிடைக்கும். 21ஓட 8 கூட்டி பாருங்கள் 29 கிடைக்கும். அப்போ ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 29ஓட நீங்கள் ஒரு 8 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 37. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாம் 2023 கொஷின் பேப்பர்ஸில் வந்த 5 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கற்றுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னா எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.